என்ன மதன்? சார் ஹாய் சார். என்ன இந்த பக்கம்? இல்லை, ஒய்ஃபோட சாப்பிட வந்தேன் சார். ஓ, கேள்விப்பட்டையா உன் ஒய்ஃப் நல்லா சம்பாதிக்கிறாளாமே? ஆமாம் சார். இதுக்கு எல்லாரும் கொடுப்போம் வேணையா? நீ எடுத்த முடிவு நல்ல முடிவியா? ஒருத்தனுக்கு ஒரு வேலை வரலன்னு வச்சுக்கியேன், அதை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கணும். உன்ன மாதிரி உனக்கு பின்னாடி வேலை செஞ்சு வரலாம், வேறு எங்கேயோ போயிட்டானுங்க. இவனை பாரு, இவன் தான் இப்போ உன் டீமை லீட் பண்ண போகிறான். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் உனக்கு வராது. இப்போ தான் நீ கரெக்டான லைஃப்பை சூஸ் பண்ணியிருக்க. ஈஸி லைஃபே வந்து அப்போவே நான் சொன்னேன், நீ கேட்கல. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாவ் எ குட் டே மேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. பார்க்கலாம். போலாமா? வா. மதனே, சொல்லுடா, என்ன சாப்பிடலாம்? எனக்கு எது வேணாம், நீ சாப்பிடு. ஏன்? அவனை பாரு. சரி, நான் வெளில நிற்கிறேன், சாப்பிட்டு வந்துடு. மதன், போலாம்டா. கேள்விப்பட்டையா உன் ஒய்ஃப் நல்லா சம்பாதிக்கிறாளாமே? இதுக்கு எல்லாரும் கொடுப்போம் வேணையா? நீ எடுத்த முடிவு நல்ல முடிவியா? ஒருத்தனுக்கு ஒரு வேலை வரலன்னு வச்சுக்கியேன், அதை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கணும். உன்ன மாதிரி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் உனக்கு வராது. இப்போ தான் நீ கரெக்டான லைஃப்பை சூஸ் பண்ணியிருக்க. ஈஸி லைஃபே வந்து அப்போவே நான் சொன்னேன், நீ கேட்கல. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேய், ம் இங்கே வாடா. என்னடா ஆச்சு? நல்ல பாப்பா, சொல்லுடா. நல்லா வேஸ்ட்டு பாப்பா. தேவையில்லாம முன்னே வரைக்கிறான் பண்ணிட்டேன். எல்லாத்துலேயுமே நான் இன்கம்ப்ளீட்டில். நல்லாவும் படிக்க மாட்டேன். அடிச்சு தான் டிகிரியே கிளியர் பண்ணேன். இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சதே இல்லை பாப்பா. என் கூட படித்தவங்களாம் பாரு, ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கான். என்னை பற்றியா? நான் என்ன சம்பாதிச்சேன்? ஒருபடியாக சொல்கிற மாதிரி என்கிட்ட இருந்தது வேலை ஒன்று தான். அது பாது கூட என்கிட்ட இல்லை. நான்லாம் ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேன் பாப்பா. மதனு, என்னடா நீ? யாரா சொன்ன அப்படி? நீ ஜெயிக்கல தான், ஆனால் தோக்கவும் இல்லையே. எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணிட்டல. மதனு, என் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்க அவ்வளோ யோசிப்பேன். அதே மாதிரி என் முடிவு என்றைக்கும் தப்பானதில்லை. உன்னை கல்யாணம் பண்ணுறப்போ எல்லாரும் வேணான்னு சொன்னாங்க. அன்னைக்கு நான் சொன்னேன், இப்போ இவர் இருக்கிறத வச்சு முடிவு பண்ணாதீங்கன்னு. யார் என்ன சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரியாதானு இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு. எனக்கு தெரியும். உன் ஆஃபீஸ் கொலீக் பேசினதை நானும் கேட்டேன். நீ ஏன் பாப்பாடா? உன்னை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா நான் விட்டுட்டா தேடுவேன்? ம், என்ன வேணுமையா? ஹலோ, என்னையா? உன்னத்தாண்டா. மதனை பார்த்து என்ன சொன்னேன்? நான் எதுவும் சொல்லியே? நான் தான் கேட்டேனே. அது என்ன? ஒருத்தனுக்கு ஒரு வேலை வரலனா வேற வேலையை பார்க்கணுமா? அவனுக்கு எது வரும் வராதுன்னு நீ பார்த்தியா? உனக்கெல்லாம் வருமா? நீ பிறந்தோன்னே இது சோட ஆரம்பிச்சிட்டியா? மதனோட ப்ராஜெக்டை உன் ப்ராஜெக்ட்னு சொல்லி பேர் வாங்கினவன் தானே நீ? டேய், மதனோட டேலண்ட்டை இன்னும் யாரும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணல, அவ்வளோதான். நல்ல வாய்ப்பும் நேரமும் சேர்ந்து வந்தால் யாராக இருந்தாலும் மேலே வருவாங்க. அவனும் வருவான். உன்ன மாதிரி அடுத்தவன் ப்ராஜெக்டை தான் ப்ராஜெக்டுன்னு சொல்லலை, அவனாக தான் வேலையை விட்டான் எனக்காக.
அவனுக்கு தான் டேலண்ட் இல்லையே, அப்புறம் மேனேஜ்மெண்ட் அவனை வேலைக்கு வான்னு கூப்பிடுது. ஒரு நாள் பாரு,